பில்லு துண்டெல்லாம் எடுத்துக்கிட்டு பில்லு பறிக்க கிளம்பியாச்சு. பாப்பாவையும் தூக்கிக்கிட்டு தான் விளையாடுறதுக்கு விளையாடு ஜாமான் வச்சுக்கிட்டு. ஒரு சில நாள் வேணாமா வரலாமான்னு தான் சொல்லுவாப்பில். ஒரு வழியாக காட்டுக்கு போனோம்னா அந்த பிள்ளை மூடுக்கு வந்துடும் பில்லு பறிக்கிற மாதிரி. நம்ம வந்து ஒரு துண்டு தண்ணி தீனி எதையோ ஒன்று கொண்டு வந்துட்டு வரப்போகிறோமா வாய்க்கா ஓரமாக விரிச்சு போட்டு பில்லு பறிக்க ஆரம்பிக்கலாம். வீட்டிலே விட்டு வர வேண்டியதானே, யாரும் பார்த்துக்கலையே அப்படின்னு கேட்காதீங்க. எனக்கு வந்து யாருமே இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் வந்து கரூர் மில்லுக்கு வேலைக்கு போகிறாரு. வாரத்தில் 2 நாள் தான் வர முடியும். அப்படிங்கிறனால நான் தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி ஆக முடியும். அப்புறம் எதுக்குமா ஆடு மாடெலாம் வச்சுக்கிற, குழந்தைய வச்சுட்டு கஷ்டம், ரொம்ப கஷ்டம்தான். என்ன பண்ணுறது, 2.5 வருஷம் ஓட்டிட்டேன். இன்னும் இருக்கனால 100 வருஷம் தானே ஓட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஆடு மாடு. நம்ம தான் கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டோம் வளர்ந்துட்டு வரோம். ஆனால் நம்ம குழந்தைங்க வந்து எந்த கஷ்டமும் படக்கூடாது, கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆடு மாடு வளர்த்தோம் அப்படின்னா அது மூலயமா ஒரு வருமானம் கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வச்சுருக்கேன். சிட்டியை பொறுத்த வரைக்கும் வீட்டு வேலை செய்கிறோம், குழந்தைங்க ஸ்கூலுக்கு போவோம், அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனால் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஜாமான் விளக்கணும், சோறாக்கணும், குழம்பு வைக்கணும், ஆட்டை பார்க்கணும், மாட்டை பார்க்கணும், பில்லு பறிக்கணும், இது இல்லாமல் காட்டு வேலையை பார்க்கணும், முக்கியமாக குழந்தைய பார்த்துக்கணும். இதெல்லாம் பக்கத்தில் ஒருத்தர் வந்து ஹெல்ப்புக்கு ஆள் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. யாருமே இல்லை அப்படின்னா ஆயிருக்க கொண்டு குழந்தைய தூக்கிட்டு போய் தான் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்கனால அந்த சுச்சுவேஷனில் தான் என் பிள்ளைங்க 3 பிள்ளைங்களையும் வளர்த்தேன். நீங்களும் அது மாதிரி எத்தனை பேர் இந்த சுச்சுவேஷனில் வளர்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் யாரையும் குறை சொல்லவும் இல்லை. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தனியாக வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து குழந்தைய பார்க்குறோம், எல்லா வேலையும் செய்கிறோம். அதாவது எங்கள் வீட்டுக்கார் பக்கத்தில் இல்லாமல் தூரத்தில் இருக்கார். எல்லாமே நம்மளே செய்கிறோம். ஒரு உடம்பு சரியில்லைனா கூட குழந்தைய ஒரு 5 நிமிஷம் மாற்றிக்க ஆள் இல்லாத சூழ்நிலையில் தான் நம்ம கஷ்டப்படுற சூழ்நிலையில் ஒருத்தர் கூட உதவிக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறப்ப என்னடா வாழ்க்கை சை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த உலகத்துலேயே ரொம்ப அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு ஜென்மம் அது நான் தான். போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணும், அந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பலனை வந்து இந்த வருஷத்தில் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நான் வாழ்க்கையே 10 வருஷமாக ஓட்டிட்டேன். என்ன மாதிரி எத்தனையோ பேர் வந்து நம்ம அவசரத்துக்கு ஆத்திரத்துக்கு இதுக்கெல்லாம் உதவிக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் கை குழந்தைய வச்சுக்கிட்டு பீடி சுருட்டுறது, பட்டாசு இது ஒட்டுறது, தீப்பெட்டி அட்டை ஒட்டுறது, ஆரி ப்ளவுஸ் தைக்கிறது, தையல் வேலை பண்ணுறது, ஏன் வீட்டு வேலை பண்ணுறது, சமையல் வேலைக்கு போகிறது, அது மாதிரி எவ்வளோ கஷ்டத்தில் கை குழந்தைய வச்சுட்டு வளர்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த உலகத்தில் நம்ம மட்டும்தான் விதி விலக்கா, நம்மளை விட இன்னும் நிறைய கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே என் வாழ்க்கையை வந்து ஓட்டிகிட்டேன்னு தான் சொல்லலாம். மேக்ஸிமம் வந்து எங்களோட உலகம் என்ன அப்படின்னா எங்கள் வீடு, இந்த காடு, அதை விட்டால் வந்து இந்த குழந்தைங்க, அதை தவிர ஆடு மாடு, இதை தவிர வெளி உலகமே எனக்கு ஒன்றுமே தெரியாது. தனியாகவே இது மாதிரி இருந்ததுனால என்னமோ எனக்கு கொஞ்சம் கூட்டமாக இருந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரி இருக்கும். ஆனால் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் வாழ்க்கையை வந்து ரசித்து வாழணும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு அது அமையலை. நம்ம எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்னாலும் எதிர்பார்க்காதது நடக்கிறப்ப நமக்கு வந்து அதை தாங்கிக்கிற தன்மை வந்து சுத்தமாகவே இல்லை. ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடைக்கிறது வந்து ஒரு வாரம், சில சமயம் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், கையில் காசு இருக்க மாதிரி இருக்கும், இந்த கடவுளுக்கே பொறுக்காதோட்டிருக்குது. அடுத்தடுத்த கஷ்டம், குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, அது மாதிரி இருக்கிற நேரத்துலலாம் அப்பா கடவுளே நம்மலாம் நல்லா இருக்கணும்னு கடவுள் எழுதியே வைக்கலடா அப்படின்னு நிறைய டைம் தோணிருக்கு எனக்கு. இதே மாதிரி எத்தனையோ பேர் வந்து என்ன மாதிரி கஷ்டமான சூழ்நிலையும் தன்னோட குழந்தைங்களுக்காக குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. நான் வந்து கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ சொல்ல, என்னை விட இன்னும் நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. அவங்க எல்லாரோட சுச்சுவேஷன் காரணமாக அந்த வேலையெல்லாம் செஞ்சுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு எண்ணம் என்னென்னா என்றைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம வாழ்க்கை மாறும், நம்மளும் நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தில் அவங்க வேலையை கஷ்டத்தை வந்து தொடர்ந்து அனுபவிச்சிருப்பாங்க. இல்லைனா அது அதுக்கே அப்படியே பழகிருப்பாங்கன்னு தான் சொல்லலாம். காசு இருந்துச்சுன்னா கூட வச்சுக்கிறாங்க, மதிக்கிறாங்க. காசு இல்லாதவனை கால் தூசா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி எவ்வளோ அசிங்கம் அவமானம்லாம் நான் பட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த அசிங்கம் அவமானம்லாம் நடந்திருக்கான்னு சொல்லுங்கள். நம்மகிட்ட வேண்டது ஒன்றே ஒன்று தான், எவ்வளோ கஷ்டம் வேணாலும் கூட அதை தாங்குற அளவுக்கு ஒரு நல்ல சக்தி எனக்கு கொடுன்னு நான் வேண்டிக்குவேன். சொந்தக்காரங்க தயவே இல்லாமல் நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம செத்தா நம்மளை தூக்கிட்டு போகிறதுக்கு கூட 4 சொந்தக்காரங்க வேணும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்குறப்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, சிரிப்பு தான் வருது. மேக்ஸிமம் பாப்பா வச்சுக்கிட்டு பில்லு பறிச்சுட்டு தூக்கிட்டு கீழே குனிஞ்சு பாப்பாவை தூக்கலான்னு ட்ரை பண்ணேன். அப்போதைக்கு பில்லை திரும்ப போட்டேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கடவுள் வந்து எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சுருக்க மாட்டார். 50% வந்து சந்தோஷத்தையும் 50% கவலையும் தான் கொடுப்பாரு. எல்லாத்தையும் தாண்டி வரதான் மனுஷத்தன்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டுங்க. பி பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ். நம்மளை அதிகமாக கஷ்டப்படுத்தாலும் நம்ம கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிறதும், நம்மளை வந்து கஷ்டப்பட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறதும் நமக்கு ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்க மட்டும்தான். அவங்களுக்கு முன்னாடி நம்ம கஷ்டத்தை காமிக்காதீங்க, வாழ்ந்து காமிங்க. நான் வந்து டெய்லி இது மாதிரி பில்லு பறிச்சுட்டு பாப்பாவை தூக்கிக்கிட்டு பிள்ளையும் தூக்கிட்டு இப்படி தான் வருவேன். மாடு வந்து 2 வேளை பில்லு போட்டோம்னா 2 லிட்டர் ஏறி கறக்கும். அதாவது 27 54 ரூபா. 54 ரூபா நம்ம பால் ஏறணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு பில்லு பறிக்க வேண்டியதாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து காலைல பறிச்சிட்டு வர பில்லு. இதே மாதிரி சாயந்தரமும் பறிப்பேன். டெய்லி 2 டைம் பறிப்பேன். பாப்பா வந்து 9 இல்லைனா
பில்லு பறிச்சுட்டு வந்து ஒரு செம்பு கடன்னு தண்ணி குடிக்கணும். ஏன்னா அவ்வளோ டீஹைட்ரேட் ஆகிருக்கும் உடம்பு. கிராமத்து மக்களை பார்த்து கிராமத்தான் பட்டிக்காடு கருப்பாக இருக்கான் அசிங்கமாக இருக்கான் அப்படிலாம் கிண்டல் பண்ணாதீங்க. அவங்க தான் வெயில் மழை எதுவுமே பார்க்காம ரொம்ப கஷ்டப்படுறவங்க. எல்லா பிரச்சனைக்கும் அவங்க சுச்சுவேஷன் மட்டும்தான் காரணம். அதை யோசிச்சு பாருங்கள். எங்கள் அம்மா இங்கே வெயில் அடிக்கிறதுல அங்கே வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க வாழை மரத்துலேருந்து. இப்போ பாப்பாவுக்கு வந்து 2.5 வயசு. கிட்டத்தட்ட வயிற்றுல இருந்ததுலேருந்து பிறந்தது வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஆடு மாடு கோழி குழந்தைங்க எல்லாம் வச்சுக்கிட்டு நானும் 2.5 வருஷத்தை அவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையும் கடந்து வந்துட்டேன். நீங்கள் வந்து குழந்தைங்க பார்த்துக்கிறதுக்கு ஆள்லாம் இருந்துச்சு, நான் இவ்வளோ கஷ்டப்படலை அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எத்தனை குடும்பம் வந்து அது மாதிரி இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து இப்போ பறிச்சுட்டு வந்த பில்லு மாட்டுக்குன்னு போட்டிருக்கேன் பாருங்கள். நேற்று சாயந்தரம் பறித்த பில்லை வந்து ஆட்டுக்கு போட்டு சாலையில் பில்லு கட்ட போட்டிருக்கேன். இது மாதிரி வீடியோ பார்க்கணும், என்னோடய சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.